இறையேசுவில் அன்பில் இனியவர்களே, திருவருகை காலம் முதல் ஞாயிறு உங்களை அன்போடு அழைக்கிறது. விழிப்பாயிருங்கள், நம்பிக்கையோடு விழிப்பாக இருங்கள் என்று திருவருகை காலத்திலே இறைவன் அழகாக அழைக்கின்றார். விழிப்போடு இருந்து நம்பிக்கையோடு இருந்து இறைவன் நம்மை மீட்டெடுப்பார் என்ற தெளிவுரையோடு செயலாற்றிய ஒரே காரணத்தினால் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே விழிப்பாயிரு, நம்பிக்கையோடு விழிப்பாயிரு என்று வார்த்தை இன்று சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்தை ஆரவாரத்தோடு இறைவனை வரவேற்க வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, திருவருகை காலம் முதல் ஞாயிறு நமக்கோ விண்ணகமோ தாய்நாடு, அங்கிருந்து தான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரவிருக்கிறார், அவருக்காக காத்திருக்கிறோம் என்று புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே அருமையாக சொல்லுகிறார். ஆக காத்திருந்து நம்பிக்கையோடு விழித்திருந்து காத்திருத்ததன் வழியாகத்தான் நிறைவின் ஆசீர் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை வார்த்தை என்று சொல்லித் தருகிறது. ஆம், இன்று திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு, கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு முன்பாக 4 வாரங்கள் சிறப்பாக தாய் திரு அவை நம்மை தயாரிக்க அழைப்பு விடுக்கிறது. கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு, கிறிஸ்துவின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட நாம் அனைவருமே தயார் நிலையில் இருக்கிறோமா, விழிப்போடு இருக்கிறோமா, நம்பிக்கையோடு இருக்கிறோமா என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியும் நம்மை ஆழமாக சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. அதே போன்று மீண்டும் இயேசு தீர்ப்பு கூற வருவார் என்பது நிலையில் நம்மை நாம் தயார் செய்ய சிறப்பாக அழைக்கின்றது தான் இந்த திருவருகை காலம். மனமாற்றத்தின் காலம், மனித மாண்பை வளர்க்கின்ற காலம். இதை கொண்டாட திரு அவை நம்மை எல்லாம் சிறப்பாக என்று அழைக்கிறது. நான் இன்றைய நற்செய்தியை ஒரு 4 பகுதிகளாக எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஆம், 1, முதலிலே மனித எந்த நாளில் நான் வருவேன் என்று தெரியாது. நற்செய்தியின் முதல் 3 பகுதிகளில் சில எடுத்துக்காட்டுகளை சொல்ல விரும்புகிறேன். எண்ணற்ற எடுத்துக்காட்டுகளை திருவுவிலியம் நமக்கு உணர்த்துகிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆண்டவர் வரும் நாள் திருடனை போல் வரும் என்ற வார்த்தை. ஆகவே எப்போது வரும், எங்கே வரும், எந்த வயதில் வரும் என்று நமக்கு தெரியாது என்று சொல்லி முடித்து விடுகிறார். மார்க்கு 13:23 இவ்வாறு சொல்லப்படுகிறது: நீங்கள் கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். ஏனென்றால் அந்த நேரம் எப்போது வரும் என்று உங்களுக்கு தெரியாது. அந்த நாளை நான் குறிப்பிட மாட்டேன் என்று வரையறைத்து கூறுகின்றார். மத்தேயு 24:44 நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். நேரமோ காலமோ எனக்குரியது, அது என்னிடம்தான் உள்ளது, அதை வெளிப்படுத்த தேவையில்லை என்று முடித்து விடுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவற்றில் நான் எதை பார்க்கிறேன் என்றால், ஆண்டவர் வருவார், திருடனை போல் வருவார், எந்நேரம் வருவார் என்பது தெரியாது. ஆகவே விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்றுதான் வார்த்தை நம்மை சிந்திக்கவும் அழைக்கிறது. இதுதான் முதல் மைய கருத்து. நமது குடும்பத்திலும் சரி, உற்றார் உறவினரிடம் சரி, சாவு வரும். அந்த சாவு எப்படி வரும், வந்தது என்று கூட தெரியாது. திடீரென்று வந்திருக்கும், மாரடைப்பு வந்திருக்கலாம், விபத்து நேர்ந்திருக்கலாம். அதையெல்லாம் யோசித்து பார்க்கிறோம். யோசித்து பார்க்கும்போது நம்முடைய மனக்கண் முன் கொண்டு வரும்போது ஆண்டவர் வரும் நாள் திருடனை போல் வரும். இது என்னுடைய கையில் அல்ல, உன்னுடைய கையில் அல்ல. ஆகவே அனைத்தும் ஆண்டவர் கையில் தான் இருக்கிறது என்பதை தான் இறைவன் நமக்கு உணர்த்துகிறார். ஆக எச்சரிக்கையாய் இரு.
ஏனென்றால் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். தயாராக இருந்தவர்களை பற்றி தான் நற்செய்தியில் ஆழமாக சொல்லப்படுகிறது. 25:1-13 மத்தேயு 25:1-13 10 கன்னியர்கள் ஆண்டவரை காண ஆவலோடு காத்திருக்கிறார்கள். ஆண்டவர் வர காலமும் தாமதமும் ஏற்படுகிறது. ஒரு சிலர் உறங்கி விடுகிறார்கள். ஒரு சிலர் எண்ணெயை தங்களோடு கொண்டு செல்லவில்லை. இதோ ஆண்டவர் வருகிறார் என்று சத்தம் எழுப்ப போகிற பொழுது தங்களை தயார் செய்ய உள்ளே நுழைகிறார்கள். வந்த 10 பேரில் 5 பேரின் விளக்குகள் அணைய தொடங்குகிறது. எங்களுக்கும் எண்ணெய் கொடுங்கள் என்று அவர்கள் கேட்கிற பொழுது, எங்களுக்கு போதுமானது இல்லை, நீங்கள் சென்று வியாபாரியிடம் வாங்கி வாருங்கள் என்று அனுப்பப்படுகிறார்கள். தயார் நிலையில் இருந்த 5 உள்ளே வரவேற்கப்படுகிறார்கள். ஆனால் தயார் நிலையில் இல்லாமல், முன்மதி இல்லாமல் செயல்பட்டவர்கள் ஆண்டவரை காண முடிவதில்லை. இங்கு யோசிக்க வேண்டும். ஏனென்றால் கொண்டு வந்தவர்கள் நம்பிக்கையோடு தெளிவாக ஆயத்தமான நிலையில் வந்ததினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்று நமது வாழ்க்கையிலும் சிதைந்து கிடக்கிற நாம் தயார் நிலையில் இல்லாமல் வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே திருவருகை நம்மை தயார்படுத்துகிறது. நம்பிக்கையின் அடிப்படையில் உறுதியாக இறைவன் எங்களுக்காக பிறக்க போகிறார், எங்களை வழிநடத்த போகிறார் என்ற மேன்மையை நமக்கு சொல்லித் தருவதாகவே இதை நான் பார்க்கிறேன். அன்பில் இனியவர்களே, 1 தெசலோனியர் 5:6-8 அருமையாக சொல்லப்படுகிறது. நீங்கள் ஒளியின் மக்களாக இருங்கள், அவ்வாறு இருந்தால் நீங்கள் இறையறலை பெற்றிருப்பீர்கள். நான் வருவேன் என்று எதிர்பார்க்கிறீர்கள், ஆனால் நீங்கள் ஒளியின் மக்களாக வாழுங்கள் என்பதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக ஒன்று, ஆண்டவர் வருவார், எப்போது வருவார் என்று தெரியாது, ஆனால் வருவார். 2வது, விழிப்பாயிருங்கள், கிறிஸ்து வருவதற்கு தயாராக இருங்கள், முழுமையாக அவரை வரவேற்க வேண்டும். நற்செய்தியின் ஒரு பகுதி தயாராக இருக்க வேண்டும், இவ்வாறு இருங்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆக விழிப்பாயிருந்து இறையருளை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள விளைகிறோமா? சீராக் ஞானம் 4:20 சொல்லுகிறது, தீமையை குறித்து விழிப்பாயிரு, உன்னை பற்றி நாணம் அடையாதே. நீங்கள் தீமையை அகற்றுங்கள், ஏனெனில் இவ்வாழ்க்கை நிலையற்றது. அவ்வாறு சொல்லும் போது எல்லோரையும் மன்னித்து விடுங்கள், அன்பு செய்யுங்கள், துரோகம் செய்யாதீர்கள். ஆண்டவர் எப்போது வந்தாலும் என் ஆண்டவர் நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறுவோம். வாழ்க்கை சரியாக இருந்தால் பயப்பட தேவையில்லை. இன்று சரியாக எல்லாம் தான் சிதைந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? எபிசேயர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் நன்னடத்தை உள்ளவராக இருங்கள், உங்கள் வாழ்க்கை நல்லதாக அமையட்டும், உங்கள் வாழ்க்கை பெருமைக்குரியதாக இருக்கட்டும், அவ்வாறு இருக்க வேண்டுமெனில் நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுங்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆக நான் முழுமையாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அழகான கருத்துகள். ஆண்டவர் திருடன் போல வருவார், அது நமது கையில் இல்லை. விழிப்பாக இரு என்று மணமகனின் தோழியர் ஊமை வழியாக நமக்கு கூறுகிறார். இது நமது கையில் உள்ளது. உனது நாட்டங்களை நீ தீர்த்து எதையும் செய்யலாம் என்பது அல்ல, எப்படி வாழலாம் என்றல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதை தான் இறைவன் என்று சொல்லுகிறார். வெளிப்பாயிரு என்று எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளை நமக்கு சொல்லி இறைவன் முழுமையாக வழிநடத்துகிறார். ஆகவே விழிப்போடு இருந்த அந்த 5 கன்னியர்களைப் போல நாமும் எல்லா சூழ்நிலையில் விழிப்பாயிருப்பதுதான் நமது வாழ்க்கையின் யதார்த்தங்களையும் முழுமையாக சொல்லித் தருகிறது அன்பார்ந்தவர்களே. ஆகவே நமக்கு அழகாக மார்க் 7:24-30 சொல்லுகிறார், கானானிய பெண் இயேசுவை நோக்கி சொல்லுகிறார், காத்து கொண்டே சொல்லுகிறார். ஆனால் இயேசு கண்டுகொள்ளாமல் முழுமையாக காத்துக்கொண்டு கத்திக்கொண்டு செல்லுகிறார், எனக்கு இறங்கும். சிறுகள் சொல்லுகிறார்கள் அவளை அனுப்பிவிடும் என்று. ஆனால் இயேசு, நான் இஸ்ரேல் மக்களுக்கு தான் வந்தேன், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடலாமா என்று சொல்லுகிற பொழுது அந்த பெண் மனம் உடைந்திருப்பாள். மேசையிலிருந்து விடும் உணவை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று கூறி குணம் பெறுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இறைவனை முழுமையாக நாடி தேடி சொல்லுகிறோம், ஆனால் விழிப்போடு காத்திருங்கள். ஆண்டவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கேட்போம். நாம் விழிப்போடு காத்திருப்போம். இன்று நமக்கு 4 காரியங்களை தெளிவாக நற்செய்தி உணர்த்துகிறது. விழிப்போடு இரு, தயாராக இரு, வாழ்க்கையை மாற்றி அமைத்துக்கொள், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு விழித்திரு.
அதைத்தான் இறைவன் நம்மிடம் கேட்கிறார். நம்பிக்கையின் தீபம் இன்று ஏற்றப்பட்டிருக்கிறது திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறிலே. இது நம்மை விழிப்பாக இருக்க அழைக்கிறது. விழிப்பாயிருந்தால் இறைவனை காண முடியும். 38 ஆண்டுகளாய் சிலோவான் குளத்தருகிலே நம்பிக்கையோடு காத்திருந்தவன் வாழ்வு ஆசீர் பெற்றது போல விழிப்போடு இருந்து பாலனின் ஆசிரை நிறைவாக பெற்று மகிழ்வோடு கொண்டாடுவோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறிலே விழிப்பாக இருந்து செயலாக்கம் பெற்று நாங்கள் ஒவ்வொருவர் இன்னொருவரை புரிந்து கொண்டு நம்பிக்கையில் ஆளப்பட்டு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.